அந்த வகையில் பொய்யை சொல்லி 520 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறது விடியா திமுக அரசு. விடியலை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் விடியல் யாருக்கு இல்லை, அவங்க குடும்பத்துக்கு தான் விடியல். இன்று கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சொன்ன ஒரு அமைச்சர் சொல்றார் 90% நிறைவேற்றிட்டோம், 80-70ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளிலே கடனை வாங்கி கொள்ளையடித்த கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். விடியலை தருகிறோம் என்று சொல்லி திராவிட மாடல் அரசு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள் இன்று மக்கள் எப்பொழுது இந்த அரசு வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு நிச்சயம் அமையும். அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர், இதில் மாற்று கருத்தே கிடையாது.